viewers, welcome back to our ECE preparation. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண போறோம். இதுதான் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்கான லாஸ்ட் வீடியோ. ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பெண்டிங், அதை வந்து நம்ம எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால இன்னைக்கு இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம ஃபுல்லாவே கண்ட்ரோல் சிஸ்டம் முடிச்சாச்சு. ஓகே, ஸோ நீங்க நியூவா பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சேனலுக்குள்ளேயே பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்க ஜஸ்ட் பிளேலிஸ்ட்டுக்குள்ள போய் கண்ட்ரோல் சிஸ்டம் கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரம் 1 to இப்போ எடுக்கிற வீடியோஸ் வரைக்கும் ஃபுல்லாவே அதுல இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கலாம். இதை தவிர்த்து நம்ம முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை எக்ஸாம்க்காக நம்ம அகாடமி நம்ம சேனல்ல இருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் சொல்லியிருப்பேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கம்மிங் வெனஸ்டேல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான அதாவது டெஸ்ட் பேட்ச்க்கான கொஸ்டின், ஆன்சர் கீ, சொல்யூஷன் பிடிஎஃப் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டெலகிராம்ல தான் சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இது பர்டிகுலரா வந்து பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும். ஓகேங்களா? ஷெட்யூல் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லாம கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கிறதுனால ஷெட்யூல்ல கண்ட்ரோல் சிஸ்டத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் வச்சிருப்பேன். தென் அதுக்கப்புறம் நம்மளோட ஷெட்யூல் ஆல்ரெடி நம்ம மேக் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஷெட்யூல் படி தான் நமக்கு டெஸ்ட் நடக்கும். மேம் அப்போ ரிமைனிங் சப்ஜெக்ட்லாம் என்ன மேம் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த மந்த் எண்டு இல்லைனா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள 5 யூனிட்ஸ்க்கான மெட்டீரியல் வந்து ஷோரா நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் டெஸ்ட் பேட்ச் குரூப்னு தனியா இருக்கு, மெட்டீரியல் குரூப்னு தனியா இருக்கு. நீங்க நியூவா பாக்குறீங்க, உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் இல்ல டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லிடுங்க. மேம் இந்த மாதிரி எனக்கு இதுக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும், இதுக்கான மெட்டீரியல் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த குரூப்ல ஆட் பண்ணிப்போம். தென் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் என்ன சொல்லணும் அந்த ப்ரொசீஜர் படி ப்ரொசீட் பண்ணி டெலகிராம்ல ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வெனஸ்டேக்குள்ள ரீச் ஆயிடும். நம்ம வெனஸ்டேக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில சாஃப்ட் காப்பி ஷேர் பண்ணிடுவேன். இன்பிட்வீன் டைம் இருக்குது, ஷெட்யூல் படி தான் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? ஈவினிங் நைட் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீயும் சொல்யூஷனும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல சொல்யூஷன் புரியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் நோட் போடுவேன். ஓகேவா? நான் என்னோட அவைலபிள் டைம் கொடுத்து உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமா இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸாவே கூட நான் வீடியோவா கூட போட்டுருவேன். ஓகேங்களா? மெட்டீரியல் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் மெட்டீரியல் குரூப்ல என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத நான் மெட்டீரியல் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்க நியூவா பாக்குறீங்க, உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்துக்கு இங்க மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய நம்பர் 8015037093 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதுதான் நம்மளோட அகாடமி நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன முடிச்சாச்சுன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த வீடியோட முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இஎம்எஃப் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நான் கண்டிப்பா மே 2nd வீக்குள்ள கம்ப்ளீட் பண்ற மாதிரி பாக்குறேன் நான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நான் எல்லா ஒர்க்கும் பேரலா பார்த்துட்டு தான் பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதனால மேம் நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெட்டீரியலும் உங்க கைக்கு கொடுத்துருப்பேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் முடிக்கிறேன், பேரலா உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறேன்னா மெட்டீரியல்ஸை படிச்சுட்டு இருக்க, தென் அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, இதை தவிர்த்து வேற ஏதாவது டவுட் ஏதாவதுன்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டிப்ளமோக்கு கேட்குறீங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் மெட்டீரியல் ஒர்க்கை டெஸ்ட் பேட்ச் ஒர்க்கு முடிச்சுட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லா. மெட்டீரியல் ஒர்க்கையும் நான் முடிச்சு அந்த மெட்டீரியல் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பக்காவா கொடுத்துட்டேன். சாஃப்ட் காப்பியாக தான் கொடுப்போம், அதையும் சொல்லிட்டேன் நான். ஸோ மெட்டீரியல் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டிப்பா நான் டிப்ளமோக்கு வந்து என்ன ப்ரொசீஜர், எவ்வளோ வேகன்சி என்னங்கிறத நான் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? பண்ணிட்டு டிப்ளமோக்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்றதா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ஏப்ரல் மந்த்துக்குலாம் நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து நான் டிப்ளமோக்கு வந்துடுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால நிறைய பேர் கேட்கறது என்னன்னா மேம் எங்களுக்கு கொஞ்சம் டிப்ளமோக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. ஈவன் இன்ஜினியரிங் பசங்க தான் அதிகமா டிப்ளமோக்கு படிக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். பட் ஆனால் இந்த ஒர்க்கை முடிச்சு நான் அந்த ஒர்க்குக்கு வரலான்ட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். ஓகேவா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபிக்கல் மெத்தட். நீங்க இந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறவங்களுக்கு நான் என்ன பேசிட்டு இருக்கேங்கிறது புரியும். ஏன் அப்படின்னா இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க, போர்ட் பிளாட், நெக்வெஸ்ட் பிளாட். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருப்போம்னா அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம 16 மார்க்குக்கு 8 மார்க்குக்கு 10 மார்க்குக்குலாம் நம்ம என்ன பண்ணிருப்போம், டிரா பண்ணி கிராஃப்ல டிரா பண்ணி நம்ம வந்து இது மாதிரி மார்க் வாங்கியிருப்போம். மெயினா என்னன்னா நம்மளோட புக்லெட், பேப்பர் புக்லெட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கிராஃப் மட்டும் அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. பட் இங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ரொம்ப ரேர் கேஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து அப்போ எப்படி மேம் கேட்பாங்க அப்படின்னா நம்ம டைம் ரெஸ்பான்ஸுக்கு நான் உங்களுக்கு என்னப்பா சொன்னேன், டைம் ரெஸ்பான்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம், செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்னு எடுத்திருப்போம். செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்ல இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம்ல ஸ்டெடி ஸ்டேட், எரர் கான்ஸ்டன்ட் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோமா. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்லயும் சம் மெஷர்மெண்ட் இருக்கு. அப்ப இதுல எல்லாம் கேட்கவே மாட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பா கேட்பாங்கம்மா. அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் இப்படி கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தா எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு எதுல சொல்லிடலாம்
பண்ணிடலாம்னு இருக்கேன் அப்படின்னா ஷார்ட்கட்டா ஷார்ட்ஸ் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இதோட முடிச்சுட்டு இதை தவிர்த்து வேற ஏதாவது இம்பார்ட்டன்ஸா கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோஸ் மாதிரி போட்டுடலாம். ஸோ அதனால கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த வீடியோட ஓவர் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்ங்கிறது பெருசா ஒண்ணு நான் வந்து ஒரு சிஸ்டம் அனலைஸ் பண்றேன் அப்படின்னா டைம், அதாவது எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைம் டொமைன்ல பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு பதிலா நான் ஃப்ரீக்வன்சி டொமைன்ல பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேரு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? அப்ப எப்போதும் போலதான் இன்புட் கொடுக்குறோம், ஃபீட்பேக் கொடுக்குறோம், அவுட்புட் கெட் பண்றோம். ஓகேங்களா? அதுல இருக்கக்கூடிய போல்ஸ் அண்ட் ரூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றோம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம், ஸ்டெபிலிட்டி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்றோம். இது எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். ஆனா எதுல பண்றோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்ல பண்றோம். மேம் அது எப்படி மேம் பர்டிகுலரா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னு சொல்றீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லம்மா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இருக்கிற டிரான்ஸ்ஃபார்ம்லயே லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பெஸ்ட்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா எஸ்ல தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பேன். அதாவது எக்ஸ் ஆஃப் எஸ், சி ஆஃப் எஸ், ஆர் ஆஃப் எஸ், இந்த மாதிரி தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனே கண்டுபிடிச்சிருப்போம். கரெக்டுங்களா? அதுலேருந்து எனக்கு டைம் ரெஸ்பான்ஸ் வேணும்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்து இ ஆஃப் மைனஸ் டி, யூ ஆஃப் டி இந்த மாதிரிலாம் நான் கண்டுபிடிச்சிருப்பேன். நீங்க இது வந்து டைம் ரெஸ்பான்ஸ் பார்த்தவங்களுக்கு தான் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேங்கிறதே புரியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னோட இன்புட் வந்து ஸ்டெப்போ, ரேம்போ, பேரபிளுக்கு எதா இருந்தாலுமே லாப்லாஸ்லேருந்து தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்வர்ஸ் எடுத்து டைம் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணுவேன். மேம் அப்போ இங்கே என்ன மேம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எஸ்க்கு பதிலா ஜே ஒமேகான்னு ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேரு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கும் டைம் ரெஸ்பான்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா அது இன் டர்ம் ஆஃப் டீல இருக்கும், இது வந்து இன் டர்ம் ஆஃப் ஜே ஒமேகால இருக்கும். ஓகேங்களா? மேம் இது ஏன் ஜே ஒமேகான்னு சொல்றோம், ஃப்ரீக்வன்சின்னு தானே சொன்னீங்க அப்படின்னா ஒமேகாங்கிறது என்னது, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரெப்ரசன்டேஷனால ஜே ஒமேகான்னு சொல்றேன். இன்னும் இன்டீரியரா நான் சொல்லணும்னா ஜே ஒமேகாங்கிறது என்ன டிரான்ஸ்ஃபார்ம்பா, எனக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? நம்ம சிக்னல் சிஸ்டம்லாம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்க்கு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் எனக்கு பெஸ்ட் ஒன், அதனால நான் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்க்கு ஜே ஒமேகா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, இது நம்ம ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன மேம், இது நம்ம இது எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் ஒன்று தான், ஐ அக்செப்டட். பட் என்ன ஒன்று அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் மூலமா நான் கண்டுபிடிச்சேன்னா டோட்டல் நேச்சர் ஆஃப் த சிஸ்டத்தையுமே என்னால் என்ன பண்ண முடியும், என்னோட கைக்கு கொண்டு வர முடியும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்போ இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் ஸ்டெபிலிட்டி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ ஆர்ஹெச் கிரைட்டீரியாவே எடுத்துக்கோ. ஆர்ஹெச் கிரைட்டீரியால ஜஸ்ட் என்ன பண்ண முடியும், போல்ஸ் எங்க இருக்கு, ஜீரோஸ் எங்க இருக்கு, சைன் சேஞ்சஸ் இருக்கா இல்லையா, இருந்தா ஸ்டேபிள், அந்த மாதிரி தான் என்னால சொல்ல முடியுமே தவிர ஒரு ஆப்டா ஒரு சிஸ்டத்தோட நேச்சரையே ஃபுல்லா கொண்டு வரது எதுல அப்படின்னா என்னோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்ல. ஓகேவா? அப்படி என்ன நேச்சர், சிஸ்டத்தோட நேச்சரை வந்து கொண்டு வர அளவுக்கு இங்க என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா டைம் ரெஸ்பான்ஸ்ல நம்ம ஒன்லி வந்து என்ன கால்குலேட் பண்ணிருப்போம்னா ஆம்ப்ளிட்யூட் கால்குலேட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? பட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆம்ப்ளிட்யூடோட சேர்த்து ஃபேஸ் டிஃபரன்ஸும் நம்ம கண்டுபிடிப்போம். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டைம் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாமா? ஸோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எதுக்காக அப்படின்னா ஆம்ப்ளிட்யூடோட சேர்த்து ஃபேஸ் டிஃபரன்ஸையும் கண்டுபிடிக்கிறது. அப்போ நான் சிஸ்டம்ல ஒரு இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட அவுட்புட்ல கிடைக்கக்கூடிய ஆம்ப்ளிட்யூடு தென் அதுல கிடைக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி கொடுக்குறேன், இன்புட் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். மேம் இப்படி நம்ம கொடுக்குறோம், நான் என்ன சொன்னேன், இன்புட்ங்கிறது ஒரு சிக்னலா கொடுக்குறேன்னா சிக்னலை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், வோல்டேஜ்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், கரண்ட்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஃப்ரீக்வன்சின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒட்டுமொத்தத்தில் இது எல்லாமே சிக்னல். நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு சப்போஸ் எனக்கு இப்படி ஒரு அவுட்புட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அதுக்கான ஆம்ப்ளிட்யூட் என்ன, ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்றதுக்கு எனக்கு எது யூஸ் ஆகுதுன்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்த்துருக்குறோம், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்குறோம், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஓகேவா? அப்போ இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்னோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது வெரைட்டி ஆஃப் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கு என்னோட சிஸ்டமோட வேல்யூவை என்னால் ஆப்டாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது 10 ஹெர்ட்ஸுக்கு என்ன ரேஞ்ச் வருது, 20 ஹெர்ட்ஸுக்கு என்ன வருது, ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சுக்கு என்னால் ஃப்ரீக்வன்சியை கெஸ் பண்ண முடியும். எப்படி மேம் சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னா இங்கே பாருங்களேன், வித் ரெஸ்பெக்ட் டு டீன்னு வச்சுக்கோ, டைம்னு வச்சுக்கோ. டைம்னா 0, 1, 2. ஸோ இந்த இடத்துல எனக்கு எங்கே இருக்குங்கிறத தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். பட் ஃப்ரீக்வன்சினா இப்படி போகுதுங்கும் போது என்னது டிஃப்ரெண்ட் நான் இடையில கூட நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ஸ்னு எடுத்துக்கலாம், அட்வான்டேஜ்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எனக்கு வெரைட்டி ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் வந்து நான் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்
கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சிஸ்டத்தோட நேச்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், நான் S வந்து என்னன்னு மாத்திப்பேன் அப்படின்னா j ஒமேகா அப்படின்னு சொல்லி மாத்திக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களாமா? சோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னா frequency response அதுக்கான இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அதுல ஃபேஸ் கண்டுபிடிக்க மாட்டோம், இதுல ஃபேஸ் கண்டுபிடிப்போம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? புரியுது. தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அப்ப இத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆக்சுவலா இந்த frequency responseங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கிராஃப் அப்படினு. அப்படி எடுத்தோமே பார்த்தனா உன்னோட புக்ல ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட் தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ டைம் ரெஸ்பான்ஸ்ங்கிறது கிராஃபிக்கல் மெத்தட் கிடையாது, frequency responseங்கிறது கிராஃபிக்கல் மெத்தட். சோ அந்த மெத்தட நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 4 இது மூலமா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அப்ப உனக்கு தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த क्वेश्चन கேட்பாங்க. போர்ட் பிளாட்னா என்ன, இதுல என்ன டிராபேக் இருக்கு, இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு, இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வந்தது இதுவா, சோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதாமா? சோ அப்ப frequency response அப்படிங்கிறது வந்து இது வந்து என்ன அப்படினா கிராஃபிக்கல் மெத்தட்ல அனலைஸ் பண்ணக்கூடியது. ஏதாவது கண்ட்ரோல் சிஸ்டமை கிராஃபிக்கல் மெத்தட்ல அனலைஸ் பண்ணக்கூடிய சிஸ்டத்துக்கு பேர் தான் frequency response. ஓகேவா? அப்ப அந்த கிராஃபிக்கல் மெத்தட் தான் என்ன அப்படினா போர்ட் பிளாட், நைக்வெஸ்ட் பிளாட், நைக்கல்ஸ் பிளாட், ரூட் லோகஸ் மெத்தட். ஓகேங்களா? பட் அதுல வந்து நம்ம என்ன அப்படினா நைக்வெஸ்ட் பிளாட், போர்ட் பிளாட் எல்லாமே நம்ம எக்ஸாம்ல இன்ஜினியரிங் எக்ஸாம்ல அதுல क्वेश्चंस கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாமே கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஜஸ்ட் இந்த 4 இது என்ன பண்ணுதுங்கறத ஜெனரலா சொல்லிடுறேன். ஓகேவா? ஜெனரலா இந்த 4 என்ன பண்ணுதுங்கறத சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு நீங்க டைம் ரெஸ்பான்ஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் சம் மெஷர்மென்ட்லாம் கால்குலேட் பண்ணோம், டேம்பிங் ரேஷியோ இதெல்லாம் இப்ப கூட சொன்னோம் உங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி frequency responseல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இதுல ப்ராப்ளம்ஸ் வருமானா இதுல ப்ராப்ளம்ஸ் வராது, ஃபார்முலாவே உங்களுக்கு டைரக்டா கேட்கலாம். ஓகேங்களாமா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இது வந்து என்ன அப்படினா இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேவா? ஒரு frequency responseங்கறத நீ அனலைஸ் பண்ணனா இந்த 4 வேல்யூ நீ கண்டுபிடிச்சே ஆகணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா? இந்த 4 வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்ப உனக்கு எது கொடுத்திருக்காங்களோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் கொடுத்திருக்காங்களோ செகண்ட் மோஸ்ட்லி செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் தான் கொடுப்பாங்க. சோ frequency responseல செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்னு கொடுத்திருக்காங்கன்னா இந்த 4 வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது என்னன்னா இந்த கிராஃபிக்கல் மெத்தட்ல இந்த ஒவ்வொரு பிளாட்லயும் என்ன பண்றாங்கங்கறத சொல்லிட்டு தென் இத முதல்ல அதே மாதிரி இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதுக்கான ஃபார்முலா ஓகேவா சொல்லி முடிச்சிட்டேன் அப்படினா frequency response ஓவர். ஓகேவா? இதுக்கு அடுத்து இந்த கிராஃபிக்கல் மெத்தட்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல क्वेश्चन கேட்பாங்க. ஓகேவா? அப்படி கேட்கக்கூடிய क्वेश्चन உங்களுக்கு நான் என்ன சொல்லிட்டேன் அப்படினா உங்களுக்கு ஷார்ட்ஸா போடுறேன்னு சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க என்னோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்றீங்க அப்படிங்கிறவங்க ஷார்ட்ஸ் வந்து நிறைய போடுமாப்பா இதுக்கு அப்புறம். அதுல என்ன பண்ண போறேன் அப்படினா ஷார்ட்கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன். அப்படி பார்த்தா இப்ப கண்ட்ரோல் சிஸ்டம் வரைக்கும் அதாவது வீடியோஸ்ல சொல்லாததையும் அதை தாண்டி நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் வித்தவுட் பென் அண்ட் பேப்பர்ல நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஷார்ட்கட் வந்து என்னோட சேனலோட ஷார்ட்ஸ்ல போடலாம்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால ஷார்ட்ஸ் உங்களுக்கு நான் போட்டிருந்தேன் அப்படின்னா பார்க்கறது மட்டும் இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோஸை தாண்டி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? உங்களோட எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டினை தான் அப்படியே ஷார்ட்கட்டா சொல்ல போறேன். ஓகேங்களா? அது மாதிரி தான் உங்களுக்கு இது எல்லாமே ஏன்னா இப்போ கண்ட்ரோல் சிஸ்டம் தான் நான் முடிச்சிருக்கேன். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்க்கான ஷார்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா உனக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால நான் அப்படி பிளான் பண்ணிருக்கேன். ஸோ அதனால இதுக்கப்புறம் வரக்கூடிய ஷார்ட்ஸ் வந்து நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? இப்போ முதல்ல இந்த 4 பிளாட் என்னங்கறத முதல்ல சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா போர்ட் பிளாட். ஓகேவா? இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு விதமான கிராஃப் இருக்கு. ஸோ அந்த கிராஃப்ல தான் நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னா j ஒமேகான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். என்னோட ஃப்ரீக்வன்சியை வந்து இன் டர்ம் ஆஃப் j ஒமேகா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இதுல போர்ட் பிளாட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் ஒன் வந்து போர்ட் பிளாட் தான். இந்த 4 எழுதி இருக்கிறல்லமா, ஸோ 4 எழுதி இருக்கிறதுல எனக்கு போர்ட் பிளாட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ரீசன் வந்து என்ன அப்படின்னா இதுல என்னோட டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அதுதான் ரீசன். ஓகேவா? ஸோ இப்போ போர்ட் பிளாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஒன்று. இன்னொன்று வந்து அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லலாம். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இதில் நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிக்கல, மேக்னிடியூட் ஃபேஸ் டிஃபரன்ஸ்லாம் கண்டுபிடிக்கல. ஸோ இது நீங்கள் அந்த பிளாட் செப்பரேட்டாக எடுத்தால் தான் நான் சொல்கிறது புரியும். பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க எதுக்காக இதை ஈஸின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனில் இருக்கும். ஓகேவா? ஜென்ரலாக அடிஷனில் இருக்கும், ஜஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மல்டிப்ளைல இருக்கக்கூடிய ஆம்பிளிட்யூட மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அந்த இடத்துல இங்கே எனக்கு போர்ட் பிளாட்டில் ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். ஸோ அதனால தான் இந்த மெத்தடை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நைக்வெஸ்ட் பிளாட். நைக்வெஸ்ட் பிளாட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதுலேயும் சம் அட்வான்டேஜ் இருக்குது.
ஸோ இப்போ நைக்வெஸ்ட் பிளாட் ஜெனரலாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுங்கிறத விட ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இது பெஸ்ட் ஒன்னா இருக்கு நைக்வெஸ்ட் பிளாட். நைக்வெஸ்ட் சார்ட் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னா பர்டிகுலரா க்ளோஸ்டு லூப் சிஸ்டம், அதாவது ஓப்பன் லூப் சிஸ்டத்துல நான் ஃபீட்பேக்கை கொடுத்து எனக்கு கிடைக்கக்கூடிய க்ளோஸ்டு லூப் சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இது எனக்கு பெஸ்ட் ஒன்னா இருக்கு. ஓகேங்களா? நான் இது முடிச்சுட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு நான் செப்பரேட்டா சொல்றேன். போர்ட் பிளாட்னா அதோட அட்வான்டேஜ் என்ன, இப்போதைக்கு ஜஸ்ட் என்னங்கிறத தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ லாஸ்ட் ஒன் ரூட் லோக்கஸ் மெத்தட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அந்த மெத்தடை நான் ஃப்ரீக்வன்சியில் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ரூட் லோக்கஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது நான் என்ன பார்க்க போறேன்னா பீக் ரெஸ்பான்ஸ். இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன், எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? C of s divided by R of s equal to எனக்கு என்ன வரும்? G of s divided by 1 plus G of s H of s. ஓகேங்களா? இதுல நான் என்ன பண்ண சொல்லியிருக்கிறேன்? s க்கு பதிலா j omega போடணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் எழுதிருக்கிறது ஜஸ்ட் க்ளோஸ்ட் லூப் சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதிருக்கிறேன். அப்ப g of j omega divided by 1 plus g of j omega h of j omega equal to இது எனக்கு என்ன வந்துரும்? c of j omega divided by r of j omega வந்துரும். ஓகே, இத நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் m of j omega ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது இந்த வேல்யூ வந்து எனக்கு என்ன அப்படின்னா m of s. இது என்ன மேம் m of s? அதெல்லாம் இல்ல, ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ற நோட்டேஷனா நான் m of s ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா in term of j omega ல எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். ஓகேவா? சோ அப்ப இதுல வந்து ஆம்ப்ளிட்யூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மேக்னிட்யூட், அதாவது என்ன அப்படின்னா மாடுலஸ் போடிங்க அப்படின்னா அதுதான் மேக்னிட்யூட். ஃபேஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா tan inverse of அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிப்போம் ஜெனரலா. ஏன்னா ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கால்குலேட் பண்ணனும்ங்கறேன். ஆனா இத தாண்டி இந்த வேல்யூ தான் கால்குலேட் பண்ணனும். ஓகேவா? அது என்ன வேல்யூனா இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா இப்படி போகுதுன்னு வெச்சுக்கோங்க. ஓகே, இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என்னங்கறத நான் சொல்லிடுறேன். பீக் ரெசோனன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பீக் ரெசோனன்ஸ் அப்படிங்கிறது என்னோட m of j omega இருக்கு பாருங்க. m of j omegaங்கிறது நான் என்ன சொன்னேன்? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். எதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்? ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ்க்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ m of j omegaங்கிறது எனக்கு எந்த இடத்துல பீக்ல இருக்குதோ அதுதான் m of p. நான் என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா? இதெல்லாம் உங்க புக்ல கதையா கொடுத்துப்பாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாரு. அப்ப இந்த இடத்துல தானே எனக்கு அதிகமா இருக்கு. சோ இதுதான் எனக்கு mp. ஓகேவா? இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்குறேன், என்னங்கறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். என்னோட நேச்சர் ஆஃப் சிஸ்டத்தை நான் அந்த மாதிரி ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ்ல தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவேன். ஓகேவா? அப்ப அந்த ஃப்ரீக்வென்சியை இன்ச் பை இன்ச்சா நான் கால்குலேட் பண்ணனும்னா இந்த 4 வேல்யூ மஸ்ட். ஓகேவா? அதுல பீக் ரெசோனன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இதோட மேக்ஸிமம் வேல்யூ தான் எனக்கு mp. mp-ங்கிறது என்னது? எனக்கு பீக் ரெசோனன்ஸ். ஓகேவா? இதுல எந்த பீக்ல எனக்கு ஃப்ரீக்வென்சி இருக்குதோ, அதாவது இது வந்து பீக். ஓகேவா? அட் மோஸ்ட்ங்கிறது பீக். இதுக்கான ஃப்ரீக்வென்சி என்ன? இந்த இடத்துல x ஆக்சிஸ்ல டினோட் பண்ணுவோம்ல, அது வந்து எனக்கு ரெசோனன்ட் ஃப்ரீக்வென்சி. ஓகேவா? பேண்ட்வித் அப்படிங்கிறது என்னன்னா இது ஃபுல்லா எனக்கு பேண்ட்வித். ஓகேவா? அது எங்க கட் ஆகுதோ அது கட் ஆஃப் ரேட். நான் என்ன சொல்றேன் புரியுதாப்பா? ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல, ஜஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ்ங்கிறது இப்படி ரீப்ளேஸ் பண்றதுன்னு சொல்லிருக்கேன். சோ இந்த ஒரு டயகிராம் ஒரே ஒரு ஹாஃப் ஆஃப் தி சைக்கிளை எடுத்து அவங்க சொன்ன 4 வேல்யூ இங்க சொல்லிட்டேன். ஓகேவா? இதுக்கு அப்புறம் தான் நான் என்ன சொல்ல போறேன்னா இதுக்கான டெஃபினிஷன் ஃபார்முலா. ஓகேவா? சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம்ல சாரி டைம் ரெஸ்பான்ஸ்ல சம் ஃபார்முலா சொன்னல அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபார்முலா சொல்லுவேன். ஆனா மேம் அதுக்கு சம்ஸ் போட்டிங்கல்ல மேம், இதுக்கு ஒண்ணுமே போடலையே மேம்னு கேட்காதீங்க. ஏன்னா ஃபார்முலாஸே உங்களுக்கு லென்த்தியா வரும். இதுலயும் நமக்கு ஃப்ரீக்வென்சிங்கிறதுனால நம்ம அந்த கால்குலேட்டர்ல மோடெல்லாம் மாத்தி கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதுல ப்ராப்ளம்ஸ் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலாஸ் மட்டும் போட்டுட்டேன் அப்படின்னா ஓவர். ஸோ இங்கே போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கப்பா 4 ஃபார்முலா. ஓகே மேம், எங்க மேம் கட் ஆஃப் ரேட்டுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்காதீங்க. கட் ஆஃப் ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சுவலா இது எதுக்கு எந்த இடத்துல எனக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு அதாவது அந்த இடத்துல எங்கேயாவது நாய்ஸ் இருக்கு, சப்போஸ் அந்த இடத்துல எனக்கு அங்க ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கு, இந்த அதுக்கெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு தான் எனக்கு கட் ஆஃப் ரேட் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால அது ஃபார்முலா மாதிரி வராது. ஓகே, சோ ஆனா மேல எழுதிருக்கிறது யூபிங்கிறது வேற. யூபிங்கிறது இது வரைக்கும் நான் உங்களுக்கு எடுக்கல. ஓகேவா? சோ பீக் ரெசோனன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டயகிராம் போட்டலப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயகிராம். ஓகேங்களா? அந்த டயகிராம் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ணேன். சோ அந்த டயகிராம் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்காதீங்க, ரொம்ப சிம்பிள். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நான் ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ்ங்கிறதுனால வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ரீக்வென்சி டிரா பண்றேன். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா x ஆக்சிஸ் ஒமேகா, எனக்கு y
வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தறல m of j omega. ஓகேவா? சோ இதுக்கும் இதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு தான் நான் என்ன பண்றேன், பிளாட் டிரா பண்றேன். அதுல நான் மெஷர் பண்ணக்கூடிய பாராமீட்டர்ஸ் அது உங்க புக்ல ஸ்பெசிஃபிகேஷன் அப்படினு கொடுத்திருப்பாங்க. ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படினு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அப்ப பீக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது என்னோட வேல்யூ எந்த இடத்துல பீக்ல இருக்குதோ, ரெசோனன்ஸ்க்கு யூனிட் கிடையாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப மெட்ரோல ஜெனரலா கேட்கலாம். இப்ப ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வென்சியோட யூனிட் என்ன அப்படினு கேட்கலாம். ஓகேங்களா? சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, பீக் ரெசோனன்ஸ்க்கு நோ யூனிட். அதாவது என்னோட மேக்ஸிமம் வேல்யூ தான் பீக் ரெசோனன்ஸ். ஓகேவா? பட் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வென்சி, பேண்ட்வித் இது எல்லாத்துக்குமே எனக்கு என்ன இருக்கு அப்படினா யூனிட் இருக்கு. என்னது? ஃப்ரீக்வென்சினா என்ன யூனிட் வரும்? ரேடியன் பர் செகண்ட்னு வருமா? சோ அதுதான் இதுக்கான யூனிட். ஓகேவா? சோ அங்க உங்களுக்கு எதுக்காக சொல்றேன்னா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சுமே இதுக்கான யூனிட் கேட்டு தெரியாம விட்டுட்டீங்கன்னா தப்பா போய்டும். ஓகேங்களா? சரி மேம், அது என்ன யூபி? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன்? யூபின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அப்ப யூபினா என்ன அப்படினா ரொம்ப சிம்பிள். என்னோட டிரைவிங் சிக்னல் ஃப்ரீக்வென்சி அப்படினு சொல்லுவாங்க. ஓகே? சோ அப்ப டிரைவிங் சிக்னல் ஃப்ரீக்வென்சினா இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாரு. UP omega p divided by omega l. omega p ங்கிறது என்னதுப்பா? omega p ங்கிறது என்னோட ரெசோனன்ட் ஃப்ரீக்வென்சி. ஓகேவா? omega n அப்படிங்கிறது என்னது? என்னோட நேச்சுரல் ஃப்ரீக்வென்சி. ஓகேவா? சோ இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ தான் நான் என்ன சொல்றேன் அப்படினா சிக்னல் டிரைவிங் ஃப்ரீக்வென்சி அப்படினு சொல்வாங்க. ஓகேவா? ஸ்பெசிஃபிகேஷன்ல இந்த 4 வேல்யூ கால்குலேட் பண்ணனும். ஆனா இந்த வேல்யூ வந்து என்ன அப்படினா அடிஷனலா கால்குலேட் பண்ண வேண்டியது. ஓகேவா? சோ பர்టిక్యులரா உங்களுக்கு கேட்டாங்க அப்படினா ஜஸ்ட் நோட் பண்ணி வெச்சுக்கோ. ஓகேவா? சோ அப்ப UP அப்படிங்கிறது என்னன்னா என்னோட அதேதான் பீக் நார்மலைஸ்டு சிக்னல் ஃப்ரீக்வென்சின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்குல்ல. ஓகே? அப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த பீக் ரெசோனன்ஸ்ல அதுலயே எனக்கு டிராவல் ஆகக்கூடிய ஃப்ரீக்வென்சியோட வேல்யூ தான் UP. ஓகேவா? பீக் ரெசோனன்ஸ்ங்கிறது எந்த பாயிண்ட்ங்கிறது பீக் ரெசோனன்ஸ். அதுல டிராவல் ஆகக்கூடிய ஃப்ரீக்வென்சிக்கு பேரு எனக்கு UP. ஓகே? அப்ப ஒமேகா p அப்படினா அந்த ஒரு பாயிண்ட்கான ஃப்ரீக்வென்சி தான் எனக்கு ஒமேகா p. தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ ரெசோனன்ட்னா எந்த இடத்துல இருக்கோ அந்த ஃப்ரீக்வென்சியை நான் ஒமேகா p ன்னு சொல்லிடுவேன். பட் பீக் UP அப்படிங்கிறது என்ன அப்படினா பீக்ல டிராவல் ஆகக்கூடிய ஒரு பர்టిక్యులர் ஃப்ரீக்வென்சி தான் எனக்கு UP. ஓகே? மேம் இங்க ஒரு ஃபார்முலா எழுதிருக்கீங்க, இங்க ஒரு ஃபார்முலா எழுதிருக்கீங்க. இந்த டபுளா டேம்பிங் ரேஷியோ இங்க எங்க மேம் வந்தது அப்படினு கேட்காதீங்க. ஆக்சுவலா இந்த ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணிருப்பாங்கன்னா என்னோட செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்ல இருந்து டெரைவ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்னா உங்களுக்கு நான் டைம் ரெஸ்பான்ஸ்க்கு ஒரு வேல்யூ சொன்னேன்ல, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொன்னேன்ல, என்ன சொல்லியிருப்பேன் நான்? அதையே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா s ரீப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருப்பேன்னா ஒமேகா n ஸ்கொயர் ஈக்குவல் டு s ஸ்கொயர் பிளஸ் 2 tau ஒமேகா n பிளஸ் ஒமேகா n ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா எழுதியிருப்பேன். இது வந்து டபுள் இல்லைம்மா, இது ஒரு ஈக்குவேஷன் எழுதணும்ல, இப்படி போட்டுருப்பேன்ல. ஓகேங்களா? செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு இந்த ஈக்குவேஷன் டைம் ரெஸ்பான்ஸ்ல எழுதியிருப்பேன். ஓகேங்களா? சோ இதுல இருந்து தான் எனக்கு என்ன வந்திருக்குது அப்படினா இந்த டவ் வேல்யூலாம் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இதனால என்னடா இந்த ஃபார்முலா எங்க இருந்து வந்ததுன்னு முடிக்காதீங்க. இந்த ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டமை எடுத்து நீ டெரைவ் பண்ணனா உனக்கு இந்த ஃபைனல் ஃபார்முலா வரும். இதுல டெரிவேஷன் இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இந்த ஃபார்முலாவை கேட்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இது வந்து எனக்கு என்ன அப்படினா பீக் நார்மலைஸ்டு சிக்னல் ஃப்ரீக்வென்சி, டிரைவிங் சிக்னல் ஃப்ரீக்வென்சி அப்படிம்பாங்க. இது வந்து என்ன அப்படினா ரெசோனன்ட் ஃப்ரீக்வென்சி. MP அப்படிங்கிறது என்னது? பீக் ரெசோனன்ஸ். தென் லாஸ்ட் ஒன் வந்து பேண்ட்வித். ஓகேவா? சோ என்ன அப்படினா ப்ராப்ளம்ஸ் கேட்க மாட்டாங்க, இதுதான். ஓகே? சோ அப்ப என்ன பார்த்துக்கிறோம்? ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ். தென் அதுல நம்ம கிராஃபிக்கல் மெத்தட்ல நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம், எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு சொல்லி ஜெனரலா சொல்லியிருக்கிறேன். தென் அப்புறம் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம், டைம் ரெஸ்பான்ஸையும் ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸையும் கம்பேர் பண்ணி இதுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இத வந்து உங்களுக்கு ஸ்டேட்மென்ட்ல கேட்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் எடுக்க போறது என்ன அப்படினா டைம் ரெஸ்பான்ஸ்க்கும் ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படினா இந்த ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ் வந்து டைம் ரெஸ்பான்ஸ்ல கார்லேட் பண்றேன் நான். ஓகேவா? இத வந்து நான் டைம் ரெஸ்பான்ஸ்ல நான் கார்லேட் பண்றேன் அப்படினா இத வந்து டைம் ரெஸ்பான்ஸ்ல நான் கண்டுபிடிச்சேனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ அப்படி பாத்தீங்கன்னா நம்ம இதுல என்னென்ன வேல்யூலாம் கால்குலேட் பண்ணேன். சோ இந்த மெஷர் பண்ணிருக்கோம்ல ரெசோனன்ஸ், மேக்ஸிமம் பீக் ரெசோனன்ஸ், மேக்ஸிமம் ஓவர்ஷூட், இந்த வேல்யூ எல்லாம் நான் டைம் ரெஸ்பான்ஸ்ல எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படினா எனக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகேவா? சோ கார்லேட் அப்படினா ரெண்டையும் நான் என்ன பண்றேன் அப்படினா கார்லேட் பண்றேன். டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு எடுக்கும் போதே சொல்லியிருப்பேன்.
அதில் மேக்னிடியூட் மட்டும் தான் கால்குலேட் பண்ணிப்போம், இதில் மேக்னிடியூட் ஃபேஸ் கால்குலேட் பண்ணிப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி இதை வந்து ஜே ஒமேகா அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிப்போம். ஸோ டிஃபரன்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இந்த கார்லேஷன் அப்படிங்கிறது உங்களோட புக்கில் செப்பரேட்டாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி நான் கார்லேட் பண்ணேன் அப்படின்னா நான் ரெண்டு வேல்யூ என்ன சொன்னேன், பீக் ரெசனன்ஸ் ஒன்று சொன்னேன், இன்னொன்று என்ன சொன்னேன், மேக்ஸிமம் ஓவர் ஷூட் சொன்னேன்னா. மேக்ஸிமம் ஓவர் ஷூட் அப்படிங்கிறது நம்ம எதில் கண்டுபிடிச்சிருப்போம், டைம் டொமைனில் கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா? அதாவது இந்த வேல்யூவை நாங்கள் போய் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இன் டர்ம் ஆஃப் மேக்ஸிமம் ஓவர் ஷூட்டில் கண்டுபிடிப்பேன். ஓகேவா? ஒட்டு மொத்தத்தில் நான் என்ன வேல்யூவை கண்டுபிடிச்சாலுமே எனக்கு மெயின் விஷயம் வந்து என்ன அப்படின்னா இது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இந்த டவ்வை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ டவ்வை பேஸ் பண்ணி இருக்குங்கும் போது எனக்கு என்ன ஆயிருக்காது, அப்போ டவ்வை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணியிருக்காது, இன்டிபெண்டன்ட்னு வரும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் ரெஸ்பான்ஸ்ல நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா பேஸ்ட் ஆன் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை வச்சு தான் ஃபார்முலாவே கண்டுபிடிச்சிருப்போம். நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஒமேகா எனக்கு அடுத்தடுத்தது தான் ஃபார்முலாஸ் நமக்கு வந்திருக்கும். பட் இங்கே வந்து ஒமேகா என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் அதாவது அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி வேல்யூ இருக்காது. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்னோட பீக் ரெசனன்ஸ் நான் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்ல கண்டுபிடிக்கிறேன் தெரியுமா, அது ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு டவோட வேல்யூவா மட்டும்தான் இருக்குமே தவிர இது வந்து எனக்கு ஒமேகா எனக்கு இண்டிபெண்டா தான் இருக்கும். ஓகே, அதுவே நீங்க டைம் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அதில் என்ன கண்டுபிடிச்சிருப்பேன்னா டைம் டொமைன்ல வந்து மேக்ஸிமம் ஓவர் ஷூட்னு கண்டுபிடிச்சிருப்பேன். ரெண்டுமே ஒன்று தான். பீக் ரெசனன்ஸ்ங்கிறது நான் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்ல சொல்றேன். இதுல வந்து டைம் டொமைன்ல வந்து டைம் ரெஸ்பான்ஸ்ல வந்து நான் மேக்ஸிமம் ஓவர் ஷூட்னு சொல்லுவோம். அங்கேயும் அதே கான்செப்ட் தான். அது எதை டிபெண்ட் பண்ணிருக்காதுன்னா ஒமேகா என்ன டிபெண்ட் பண்ணிருக்காது, ஆனா வித் ரெஸ்பெக்ட் டு டவுல வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான மெயின் இதே பார்த்துக்கோங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீக் ரெசனன்ஸ்னும் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஓவர் ஷூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது எனக்கு எம்பியோட வேல்யூ நான் ஏற்கனவே உனக்கு நான் சொல்லிட்டேன். எதை மட்டும் தான் இதை டிபெண்ட் பண்ணியிருக்காது, இதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும்னு சொன்னேன். அப்போ எனக்கு எம்பியோட வேல்யூ எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இதோட வேல்யூ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா மேம்? இதெல்லாம் எப்படி மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த டெரிவேஷன்ல உங்களுக்கு இதெல்லாம் வரும். ஓகே, பட் ஆனால் இது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, அது இப்படி தான் கேட்கணும்னு இல்லை. எம்பி டிக்ரீஸ் ஆகுதுன்னா எனக்கு டவோட வேல்யூ என்ன ஆகும்னு கேட்பாங்க. டவோட வேல்யூ எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒட்டு மொத்தத்தில் இது ரெண்டும் எனக்கு எப்படி இருக்குதா, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஓகேங்களா? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. மேம் டிபெண்டன்ட் தான் சொன்னனே தவிர இது இன்க்ரீஸ் ஆனா இது இன்க்ரீஸ் ஆகும்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னோட பீக் ரெசனன்ஸ் ஆனது டவோட வேல்யூவை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். டவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக எனக்கு எது டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், பீக் ரெசனன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ எனக்கு எப்படி இருந்தால் எனக்கு ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பீக் ரெசனன்ஸோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கு, பீக் வேல்யூ கம்மியாக இருக்குங்கிற பட்சத்துக்கு அந்த சிஸ்டம் எதை ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா எனக்கு ஒரு பெட்டர் ஸ்டெபிலிட்டியை ப்ரொவைட் பண்ணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது பேண்ட்வித். இப்போ நான் என்ன சொல்லி முடிச்சிட்டேன், பீக் ரெசனன்ஸை சொல்லி முடிச்சிட்டேன். ஓகேவா? இதை வந்து நான் டைம் ரெஸ்பான்ஸ்ல மேக்ஸிமம் ஓவர் ஷூட்னு கண்டுபிடிப்பேன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஒமேகா என்ன டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால தான் டிபெண்ட் பண்ணாததுனால இதை விட்டுட்டு இந்த இதை மட்டும் எடுத்து இது இன்க்ரீஸ் ஆனா டிக்ரீஸ் அப்படிங்கிற கதையை சொல்லி முடிச்சிட்டேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் எனக்கு என்ன அப்படின்னா ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கும். எதை, டவ்வையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஒமேகா எண்ணையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். எது, பேண்ட்வித். ஏன்னா பேண்ட்வித் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒமேகா என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கும். இது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி தானேப்பா. ஸோ அப்போ என்னோட டோட்டல் பேண்ட்வித் அப்படிங்கிறது ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேண்ட்வித் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், இதே மாதிரி தான் டவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக பேண்ட்வித்தோட வேல்யூ எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும், டிக்ரீஸ் ஆகும். இதே கண்டிஷன் தான். ஆனால் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுக்கணும் அப்படின்னா பேண்ட்வித் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒட்டு மொத்தத்தில் எனக்கு டவோட வேல்யூ ரெடியூஸ் ஆக எனக்கு பேண்ட்வித்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா அப்படியே உல்டாவாக எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு எம்பி வேல்யூ ஸ்மாலாக இருக்கு, இந்த வேல்யூ எனக்கு சின்னதாக இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பெட்டர் ஸ்டெபிலிட்டிக்குரிய சிஸ்டம் இருக்கும். அதுவே எனக்கு பேண்ட்வித் கம்மியா இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும், பேண்ட்வித் கம்மியா இருக்கு அப்படின்னாலே சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா பேண்ட்வித் வந்து அதிகமாக தான் இருக்கும். எதுக்கு மேம் பர்டிகுலராக பேண்ட்வித் கம்மியாக இருக்கிறதுனால சிஸ்டம் அன்ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எனக்கு பேண்ட்வித் கம்மியாக அங்கே என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் ரீசன். அதனால எனக்கு ஸ்டெபிலிட்டி குறைஞ்சி சிஸ்டம் வந்து நாய்ஸி சிஸ்டம் ஆகிடும். ஸோ இதுதான் ரீசன். இது புரிஞ்சதுன்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்க்கு இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க.
ஓகேங்களாமா, புரியுதுங்களா? அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த பிளாட் சொல்லி பார்த்தோம்லப்பா, அது எல்லாமே உங்களுக்கு நான் ஷார்ட்ஸா போட்டுறேன். ஒவ்வொரு பிளாட்டா எடுத்து அதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய क्वेश्चंस மட்டும். ஏன்னா இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கிறது வந்து ஒன் அண்ட் ஒன்லி மெட்ரோக்கு மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ அந்த எக்ஸாம்க்காக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுக்கிறதா பார்த்துட்டு இருக்கோம். சோ அதனால நான் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் நான் ரொம்ப லென்த்தியா எடுக்கல. ஷார்ட் அண்ட் நீட்டா முடிச்சிட்டேன். ரிமைனிங் இருக்கக்கூடியதை நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டா எதுல சொல்லிடுறேன் அப்படின்னா ஷார்ட்ஸ்ல சொல்லிடுறேன். நம்ம நாளையில இருந்து நம்ம எந்த ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா இஎம்ஓ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.